ஃப்ரெஷர்ஸ்க்குலாம் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 3-4 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. டெய்லி காலையில் ஒரு 1 ஹவர் படிங்க. ஓகேயா? எந்த பாடம் உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருக்கு, உங்களை அறியாமலே கூட 10 நிமிஷம் படிக்கிறீங்கன்னு பாருங்க. எந்த பாடத்தை படிக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இலகுவாக இருக்கீங்கன்னு பாருங்க. அந்த பாடம் உங்களுக்கு பிடிச்ச பாடம். அந்த பாடத்தை ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேயா? ஓகே. ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு முடிவு பண்ண உடனே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லா பக்கமும் ஒட்டி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு சாம்பிளுக்கு 2 கொஸ்டின் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ரொம்பலாம் வேணா ஒரு 2 கொஸ்டின் எடுத்து வச்சுக்கோங்க. போதும். இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால என்னென்ன புக்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த புக்ஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நேராக தாய் தகப்பன் ஆசீர்வாதம் வாங்கலாம், கோயிலுக்கு போகலாம். ஒரு நிதானமாக ரைட் நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டு ஒரு நல்ல நேரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னா, 4 நாளைக்கு 4 சப்ஜெக்ட் படிங்க. எந்த சப்ஜெக்ட் உங்களை அறியாமலே இன்ட்ரெஸ்ட்டாக படிக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரியா? அந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற சப்ஜெக்ட்டை ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷனாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது, எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு அந்த காரியத்தில் ஜெயிக்க என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்ல வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்கல, ஆனால் வேற ஒரு சப்ஜெக்ட்ல நிறைய கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். எதை முதல்ல பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணணும். எதை காலம் தாழ்த்தி பண்ணலாமோ அதை காலம் தாழ்த்தி பண்ணலாம். இல்லையா? தூங்கி சேட்பால தூங்காது செய்யும் வினைன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதே போல விரைந்து செய்யக்கூடிய வேலையை விரைந்து செய்யணும், காலம் தாழ்த்தி செய்யக்கூடிய வேலையை காலம் தாழ்த்தி செய்யணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கட்டாயம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு தேவையான இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட், ஒரு பிடிச்ச சப்ஜெக்ட். இப்படி நீங்கள் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 சப்ஜெக்ட் வரைக்கும் கூட படிக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் நோட்ஸ் எடுத்தும் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல தாராளமாக பாஸ் பண்ணலாம். ஒரு செயலை எப்படி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருள் தீர எண்ணி செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு எண்ணியர் எண்ணியாங்கு எதுவர் எண்ணியர் திண்ணியராக பெரிய அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இல்லையா? அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் அப்படிங்கிறது போல நிச்சயமா நம்ம வந்து நம்மளால முடியுமான்னு நினைக்காம நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளால சக்சஸ் பண்ண முடியும். அப்ப நிறைய சிரமங்கள் வரத்தான் செய்யும். மடுத்த வாயெல்லாம் பகடு அண்ணான் இடுத்த இடுக்கன் இடப்பாடு உடைத்து அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. இல்லையா? அதாவது தடை ஏற்படும் போதெல்லாம் இழுக்கக்கூடிய எருது வந்து வண்டி வந்து இழுக்கும். நீங்க மாட்டு வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கல்லு தட்டி நிற்கும் போது இழுக்கும். அந்த மாதிரி நம்ம படிச்சுட்டு இருக்க இடையில சோர்வு ஏற்படும். மாடு கூட சோர்வு ஏற்பட தான் செய்யுது, கஷ்டப்பட தான் செய்யுது, ஆனாலும் இழுக்கல. அந்த மாதிரி நாமளும் நம்மளை புஷ் பண்ணி என்ன செய்யணும்னா அடுத்த லெவலுக்கு வர ட்ரை பண்ணணும். அவ்வளவுதான். அந்த முயற்சி தாங்க வாழ்க்கை, வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது எல்லாரும் அப்ளிகேஷன் போடுவாங்க, யாரு ட்ரை பண்றானோ அவன் சக்சஸ் பண்றான். இதுல என்ன பியூட்டினா, யாரு பிரில்லியண்டோ அவன் சக்சஸ் பண்ணல, யாரு ட்ரை பண்ணானோ அவனே சக்சஸ் பண்றான். ஸ்மார்ட்டா படிக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கும். அந்த ஈஸியான வழி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே போல இந்த போட்டித் தேர்வுல ஜெயிக்கிறதுக்குன்னு ஒரு ஈஸியான வழி இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இதே மாதிரி போட்டித் தேர்வுல ஜெயிச்சவங்ககிட்ட இருந்து என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிக்கணும். அது கொஞ்சம், சிலபஸ் கொஞ்சம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொஞ்சம், நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலா யோசிக்கணும். புரியுது உங்களுக்கு? அப்படி நம்ம டெக்னிக்கலா யோசிச்சா மட்டும்தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் மாதிரி மாங்குன்னு படிக்கக்கூடாது. ஒரு நல்ல ரிவிஷன் ஷெடியூல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுல நமக்கு கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ப்ராப்பரா ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் டைம் மிச்சமாகும். சிலபஸ் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா அதுல கொஞ்சம் டைம் மிச்சமாகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணா அதுல கொஞ்சம் நமக்கு டைம் மிச்சமாகும். இப்பெல்லாம் எல்லாருமே வந்து அனலைஸ் பண்றது இல்ல. டெஸ்ட் பிராக்டிஸ் ஒரு தடவை 2000 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு போட்டித் தேர்வுக்காக படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெயில் ஆனவொடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 80% எஃபர்ட் போட்டுட்டு ஃபெயில் ஆயிடுறாங்க. இன்னொரு 20% போட்டு பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ அவங்க ஒரு 500 மணி நேரம் கூட படிச்சிருந்தா பாஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஆனால் படிக்காம விட்டுட்டாங்க. இப்போ அடுத்த தடவை என்ன பண்றாங்கன்னா, மறுபடியும் இதே மாதிரி ஒரு 2000 மணி நேரம் படிக்கிறாங்க. இதுக்கு இப்பவே ஒரு 500 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சிருந்திருக்கலாங்க. அது மாதிரி அப்போ டெஸ்ட் போட்டு பார்க்கறது மூலமா கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம். டெஸ்ட் மூலமா நம்ம ஒரு அப்ரோச், நீங்க ஓரளவுக்கு ஸ்கூல் காலேஜ் நல்லா படிக்கிறீங்க, இல்லை ஓரளவுக்கு ஒரு 1 இயரா படிக்கிறீங்கனாலே நீங்க எல்லாமே டெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலயே நீங்க பாருங்க. நீங்க மறுபடியும் புத்தகத்தை எடுத்துட்டு அப்படியே வாசிக்கிட்டே இருக்காதீங்க. கொஸ்டின் பேப்பர் அனலைஸுக்கு மாறினீங்கன்னா ஸ்மார்ட்டா படிக்கிறது தான் அது. சரியா? அது பாருங்க. நான் உண்மையிலேயே போட்டித் தேர்வு படிக்கிறது எல்லாமே ஸ்மார்ட்டா படிக்கிறது தான். ஹார்ட் ஒர்க்கே கிடையாது, அது ஸ்மார்ட் ஒர்க் தான். அது இதுலேருந்து நான் சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தமிழ் நான் படிச்சுட்டேன் அப்படின்னு எப்போ முழுமையடையும்னா, ஸ்கூல் புக், நியூ புக்கு, சிலபஸ் வைஸா படிக்கும்போது நீங்க நியூ புக்கு, ஓல்டு புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, இலக்கிய வரலாறு, இணையதளம் இதெல்லாம் படிச்சாதான் நான் படிச்சிட்டேன்னு சொல்லலாம். இல்ல சார், நான் இதை படிக்காம தமிழ்ல நான் போறேன் அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சலத்தால் பொருள் செய்தே மார்த்தல் பசுமன் களத்து நீர் பெய்திரியா ஆற்றுன்னு சொல்லி ஒரு திருக்குறள் படிச்சிருப்பீங்க. அதாவது தீய வழியில பொருள் சம்பாதிச்சு அதை சேர்த்து வைக்கிறதுங்கிறது ஒரு பச்சை மண்கலத்துல தண்ணீரை ஊற்றி வச்சது மாதிரின்னு வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அதே போலதான் நானும் உங்கள்கிட்ட சொல்றேன். நீங்க வந்து முறையாக படிக்காம நீங்க போட்டித் தேர்வுக்கு போகும்போது அது வந்து பச்சை மண்கலத்துல படிச்சு வச்ச மாதிரி, அது தண்ணி ஊற்றி வச்ச மாதிரி அது உடஞ்சிரும். பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்ப நிறைய பேர் படிக்கிறாங்க, பாடல் வரிகள் இருந்து கேள்வி கேட்டா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க நல்லா பாருங்க, தெரியும். ஏன் அப்படின்னா அவங்க பாடல் வரியில முதல் வரியை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு படிச்சுட்டு போயிடுறாங்க. அவ பாடலுக்குள்ள இருந்து ஒரு செய்தியை கேட்கும்போது நிச்சயமா அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது, தவறு பண்ணுவாங்க. ஒரு திருக்குறள்ல கூட பாருங்க, 25 அதிகாரத்துல ஒரு 2 அதிகாரமாவது நான் முழுசா என்னால சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்றவங்க தமிழ்நாட்டில் 5000 போஸ்டிங்க்கு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா இருக்க மாட்டாங்க. 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் பொருளை சொல்லட்டும், பாட்டு சொல்ல வேண்டாம், பொருளை சொல்லட்டுமே. முதல் யூனிட் திருக்குறள்ல 25 அதிகாரங்கள் இலக்கியத்துல, அதுல பொருள் சொல்லட்டுமே 2 அதிகாரத்துக்கு. அதுக்கே 5000 போஸ்டிங் ஃபில் ஆகாது. இல்ல உண்மையிலே எல்லாரும் எப்படின்னா ஒரு மேலோட்டமா படிக்கிற, குறுக்க மணலாரி எது வந்துடக்கூடாது ஆத்தா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் படிக்கிறாங்களே தவிர பர்ஃபெக்டா படிச்சு முடிக்கல. அப்படி பெர்ஃபெக்டா நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஒரு 500 ஹவர்ஸ் நீங்க தமிழ் படிச்சீங்கன்னா புதுசா படிக்கிறவங்க குரூப் 4க்கு நிச்சயமா படிக்க முடியும். அப்போ 100 நாள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க தமிழ் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கட்டாயம் படிச்சாதான் 100 × 5 500 மணி நேரம் சரியா.
அப்போ குரூப் 4 படிக்கிறதுக்கு மினிமம் 500 ஹவர்ஸ், அதாவது 5 மணி நேரம் புதுசாக படிக்கிறவங்க தமிழ் படிங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நியூ புக் படிங்க, அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸா படிங்க. சார் நீங்க சிலபஸ் வைஸா படிக்கிறது எனக்கு கொஞ்சம் கடினமா இருக்கு சார், நான் இத்தனையிலே எப்படி சார் தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது? சார் நான் நியூ புக்கை படிச்சு, ஓல்டு புக்கை படிச்சு, சிறப்பு தமிழ் புக்கை படிச்சு, இலக்கிய வரலாறு புக் வாங்கி படிச்சு, நான் இன்டர்நெட்லாம் தேடி நான் எப்படி சார் படிப்பேன், நான் படிக்க கஷ்டப்படுவேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு யாராவது புக்கு போட்டிருப்பாங்க. இப்போ பாரதியார் சிலபஸ்ல இருக்காருன்னா பாரதியாரை பத்தி நியூ புக்ல, ஓல்டு புக்ல, சிறப்பு தமிழ் புக்ல, இலக்கிய வரலாறு புக்ல, இன்டர்நெட்ல இது இருக்கக்கூடிய 5 தகவலையும் சேர்த்து யாராவது புத்தகம் போட்டிருக்காங்களான்னு பாருங்க. சரியா? அப்படி ஏதாவது கோச்சிங் சென்டர்ஸ்லயோ இல்ல வேற யாராவது போட்டிருந்தாங்கன்னா நீங்க வாங்கி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்படி படிச்சீங்கன்னா சீக்கிரம் படிச்சிடலாம். 200 மணி நேரம் ஆகுது, 100 மணி நேரத்துல படிச்சிடலாம். இப்படி புத்தகம் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் கலர்லயே. நான் தான் சொல்லிட்டேன், இவர் வந்து முயற்சி, இவர்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு, ஆனா இவர் படிக்கல. இவங்களுக்கு கெப்பாசிட்டியே இல்லை, இவங்க படிக்கிறாங்க. முயலுக்கு ஆமைக்கு போட்டி வைக்கிறோம். முயலாமல் இருந்தா யார் ஜெயிப்பா? ஆமை தான் ஜெயிக்கும். இங்க போட்டி தேர்வில் உனக்கு திறமை இருக்கலாம்னு நினைக்காத. நீ உன்னுடைய உழைப்பை அப்படியே கொடு. அந்த உழைப்பை கொடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்ட உழைப்பை கொடு. ஏன்னா இதுங்க பிளான் ஒர்க் தான். நான் திருப்பி சொல்கிறேன், இது கடின உழைப்புன்னு சொல்ல, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இது ஹார்ட் ஒர்க். இது அவன் 7 வருஷமா நான் எஸ்ஏ எக்ஸாமுக்கு படித்தேன். ஏன்பா நானே 2 வருஷம் தான் ஐஏஎஸ் எக்ஸாம் படித்தேன். கெப்பாசிட்டி புரிஞ்சிக்கவே இல்லை. வெறும் 1200 ஹவர்ஸ் நமக்கு தேவை. நீங்களாம் மேக்ஸ் படிக்கிறீங்க, புத்திசாலித்தனமாக யோசிங்க. இன்னொரு முக்கியமான இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எதையுமே கண்டினியூவாக படிக்கும்போது நம்ம சீக்கிரம் படிச்சிடலாம், அடுத்து நல்லா படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு யூடியூப்ல ஒரு மணி நேரம் கிளாஸ் பார்க்குறீங்க, யாரோ ஒரு சாருடைய கிளாஸ். அந்த வீடியோவை முதல் தடவை பார்க்கும்போது மட்டும் தான் நீ நல்லா கவனிப்பேன். 2வது தடவை 3வது தடவை நீ பார்க்கும்போது ஒரு 6 மாதம் கழிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா நீ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கவனிப்பேன். அதே வீடியோவை நிச்சயமாக இன்ட்ரெஸ்ட்டாக கவனிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு டைம் படிக்கும்போது மட்டும்தான் நம்மளால் 100% கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியும். ஒரு 6 மாதம் கழிச்சு அதே வீடியோ நீ போட்டு கேட்டேன்னா நீ ஒரு லெத்தார்ஜிக்காக கவனிப்பேன், உன்னோட கான்சன்ட்ரேஷனே இருக்காது. நான் சொல்ல வர கருத்து என்னென்னா, நம்ம படிக்கிறத கண்டினியூவாக மொத்தமாக படிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். அது அப்படியே உட்காந்தமா அப்படியே முடிச்சோமா அப்படியே போயிடணும். நீ கேப் விடுறதால எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? இங்கே பாரு, நீ 1200 ஹவர்ஸ்க்கு பதிலாக 6000 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற, ஆனால் ரிசல்ட் இல்லை. எப்படி சார் அப்படின்னா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்க, மறுபடியும் உட்கார்ந்து படிக்கிறதுக்கு பாருங்க. என்ன டிசிஷனாலும் எடுங்க, நல்ல டிசிஷன். நம்பிக்கைன்னு ஒன்று. இந்த போட்டித் தேர்வுங்கிறது எனக்கு ஒரு விடாமுயற்சியை கற்றுருக்கு. இந்த போட்டித் தேர்வுங்கிறது நான் எந்த லெவலில் இருக்கிறேன் அப்படிங்கிற என்ன நிலையை உணர வைத்திருக்கிறது. ரொம்ப முக்கியமானது. உடைத்தம் வலியறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். தன்னுடைய வலிமை தெரியாம ஊக்கத்துல இந்த காரியத்தை செஞ்சு இடையிலேயே விட்டுட்டு போனவங்க நிறைய. முதல்ல நம்மளுடைய வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வினை வழியும் தன் வழியும் துணை வழியும் மாற்றான் வழியும் தூக்கி செயல்ங்கிறது போல எல்லாத்தையும் ஆராய்ந்து பண்ணவங்க தான் இங்க சக்சஸ் பண்றாங்க. இதையும் தாண்டி நமக்கு நேரங்காலமும் கூடி வரணும். அந்த 3 மணி நேரம் எக்ஸாம் நமக்குரிய நேரமா இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பெர்ஃபெக்ஷனா இருக்கும்போது தான் நம்மளை பெர்ஃபெக்டா ஸ்கோர் பண்ண முடியும். இதனால இதுல இந்த தேர்வுல 20 லட்சம் பேர் எழுதுற ஒரு தேர்வுல நம்ம கலந்து கொண்டு இந்த தேர்வு எழுதுறதே பெருமை தான். இதோடைய மதிப்பெண்கள் நீங்க தான் அப்படின்னு நம்ம சோர்ந்துட முடியாது. அன்னைக்கு கூட ஒரு கலெக்டர் மேக்ஸ்ல 35 மார்க் எடுத்து நீங்க நான் கலெக்டர் இருக்கேன்னு சொன்னாரு. அது போல பின்தங்கி இருக்கிறவங்க முன்னேறி வரும்போது தான் லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த டெஸ்ட்ல நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தேன் அப்படின்னு சொல்றவங்க தான் நாளைக்கு ஒரு டெஸ்ட்ல நான் டாப்ல இருக்கேன்னு சொல்ல முடியும். அதனால நம்பிக்கையோட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல இல்லை ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்கும் இது தெரியுமாங்கிறதையும் கட்டாயமாக கவர் பண்ணணும். ஒன்று. இன்னொன்று, பேசிக் படிச்சே ஆகணும். 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை நீ ப்ரிப்பேர் பண்ணணுங்க. கெமிஸ்ட்ரியில இருந்து 4 தலைப்பு தான் கொடுத்துருப்பான் சிலபஸ்ல. அதுக்காக 6 to 10 கெமிஸ்ட்ரி படிக்கணுமா சார்னா, ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 4 தலைப்பு எங்கெல்லாம் இருக்கோ அதை படிக்கணும். 2வது, கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 4 தலைப்பு ஸ்கூல் புக்கில் இல்லைன்னா வெளியில இருந்து படிக்கணும், ஏன்னா சிலபஸ்ல இருக்கு. 3வது, 6 to 10 இருக்கக்கூடிய பேசிக் கட்டாயம் படிக்கணும். பேசிக்கை மட்டும் ஒதுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சிந்து சமவெளி நாகரிகம் சிலபஸ்ல இருக்கு, குப்தர்கள் சிலபஸ்ல இருக்கு, ஆனால் சமண புத்த சமயம்ங்கிறது சிலபஸ்ல இல்லை. அதை படிக்கணுமா சார்னா சத்தியமா படிக்கணும். அது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பேசிக். கற்காலம் படிக்கணுமா சார்னா படிக்கணும், ஏன்னா அது 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. கடைசி புதிய கற்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்க, பழைய கற்கால கருவி எங்க கண்டுபிடிச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட கொஸ்டினை நீங்க எப்போ படிக்கணும்னா 3வது ப்ரிஃபரன்ஸ். அப்படிப்பட்ட கேள்வி எவ்வளவு சார் வரும்? கம்மியா வரும்.